அனைவருக்கும் வணக்கம். முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக உங்களை வரவேற்கிறேன். ஆசிரியர் பணிக்கு தயாராகும் நண்பர்கள் பலருக்கும் இருக்கும் பெரிய சந்தேகம், பிஜிடிஆர்பி நல்லதா அல்லது யூஜிடிஆர்பி நல்லதா, எதில் போட்டி குறைவு, எந்த தேர்வு எளிதாக இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். முக்கிய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யூஜிடிஆர்பி பட்டதாரி ஆசிரியர் ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் பிஎஸ்சி பிஏவாக இருக்கலாம், அது கூட பிஎட் படிச்சிருக்கணும், டெட்டு பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றிருக்கணும். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை அவங்க கிளாஸ் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா உங்கள் பாடத்தில் டிகிரி தரத்திலான வினாக்கள் இருக்கும். எதுன்னா யூஜிடிஆர்பி. அடுத்து பிஜிடிஆர்பின்னா முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும், எம்ஏ எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட், டெட்டு தேவையில்லை. இது பார்த்தோன்னா 11 மற்றும் 12ஆம் வகுப்பு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பாடத்தில் முதுகலை தரத்திலான ஆழமான வினாக்கள் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ஆழமான வினாக்கள் இருக்கும். சரி நண்பர்களே, எது எளிது, பிஜிடிஆர்பி எளிதா யூஜிடிஆர்பி எளிதா அப்படின்ற மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பி நீங்கள் எழுதணுன்னா டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் பார்த்தோன்னா நோட் பண்ண வேண்டியது, பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் எழுத முடியும், எல்லோரும் இதுக்கு எழுத முடியாது. பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக டிகிரி லெவலில் இருக்கும். சரிங்களா? இது யூஜிடிஆர்பி. அடுத்து பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு டெட்டு தேவையில்லை, நேரடி தேர்வு. பிஎட் முடித்த அனைவரும் எழுதலாம். சரிங்களா? பிஜி ப்ளஸ் பிஎட் முடித்தவர்கள் அனைவரும் எழுதலாம். ஆனால் வினா அமைப்பு எப்படி எடுத்திருப்பாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டெப்த்தாக எடுத்திருப்பாங்க. சரிங்களா? சரிங்க, இப்போ இறுதி முடிவுக்கு வந்துடலாம். உங்களிடம் டெட்டு பேப்பர் 2 சான்றிதழ் இருந்தால் உங்களுக்கு யூஜிடிஆர்பி தான் மிக சிறந்த வாய்ப்பு. ஏனெனில் அங்கே போட்டி குறைவுங்க நண்பர்களே, வெற்றி வாய்ப்பு அதிகம். ஆனால் நீங்கள் பிஜிடிஆர்பி எழுதிங்கன்னா போட்டி அதிகம், ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியாதுங்க. இது தாங்க ஃபைனலு. அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எந்த எக்ஸாமு உங்களுக்கு சூட்டபிள் ஆகணும். கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற தேர்வு அப்டேட்டுகள் மற்றும் கல்வி செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.